மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 97. தனக்கென ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளோடு சிரித்து பேசியபடி வேடிக்கை பார்த்து கொண்டும் விவரங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டும் நடந்து சென்று கொண்டிருந்தாள் தளிர். அப்பொழுது யாரோ அவளை அழைக்கும் குரல் கேட்டது. தளிர், தளிர். திரும்பி பார்த்தாள். அழைத்து கொண்டே அருகில் வந்தவரை பார்த்தபோது அவள் இதயம் ஒரு முறை துடிப்பதை நிறுத்தியது. கபிலன் சார். அன்னிச்சையாக அவள் உதடுகள் முணுமுணுத்தன. நீ காஞ்சிபுரம் இளம் தளிர் தானேம்மா? வாஞ்சையாக கேட்டார். அவள் தலை ஆமாம் என்பதாக அசைந்தது. பாத்தியா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். நான் யாருன்னு தெரியுதா? உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு பார்ப்போம். அவள் முகம் இறுகியது. பதில் எதுவுமே சொல்லாமல் அவரையே வெறித்தாள். அதில் அவர் மகிழ்ச்சி கொஞ்சம் குறைந்தது. நான் கபிலன், உங்கள் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி குடியிருந்தேனே. உங்கள் அம்மா அருணாவோட ஃப்ரெண்டு நான். என்னை மறந்துட்டியா? நீ அப்போ சின்ன பொண்ணு இல்லை, அதான் என்ன ஞாபகம் இல்லை போல. ஆனால் நீ அப்படியே அச்சு அசல் அருணாவை மாதிரியே இருக்கல்ல, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அருணா எப்படி இருக்கா? அதே மகிழ்ச்சியோடு அவர் கேட்க அவளோ பெரியதாக திகைத்தாள். அதற்குள் அவர் தூரத்தில் இருந்த ஒரு பெண்ணை அழைத்தார். ஆஷா, இங்க வா, அருணாவோட பொண்ணு. அருகில் வந்த அந்த பெண், இளந்தளிர் கரெக்டா என்றார் புன்னகையோடு. இவங்க என் ஒய்ஃப்டா, பேரு ஆஷா. இப்போ நான் புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்கிறேன். இவங்களும் அதே ஸ்கூல் தான். உங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சாபம் பலிச்சிடுச்சு. அவ சொன்ன மாதிரியே இவங்க இங்கிலீஷ் டீச்சர் என்று சொல்லி உரக்க சிரித்தார். தளிருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர் இப்படி இருக்கிறார் என்றால் அப்போ அம்மா எங்கே? அவள் யோசனையான முகத்தை கண்டு, இவளுக்கு ஞாபகம் இல்லை போல என்றார் ஆஷா. எப்படி ஞாபகம் இருக்கும்? அருணாவே தான் மறந்து போயிட்டாளே என்றார் சின்ன கோபத்தோடு. நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தும் ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணவே இல்லை. நம்ம கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்பியும் அவள் வரவே இல்லை. அதை கேட்டு அவள் உடல் நடுங்கியது. என்னது, பத்திரிகை அனுப்பினாரா? அதிர்ச்சியில் மயக்கம் வரும் போல ஆனது. நீ என்ன ஸ்கூல் பசங்க கூட இருக்க? நீயும் டீச்சரா? ஆமாம், எங்கள் ஹிந்தி மிஸ் என்றாள் அருகில் இருந்த மாணவி. பாரா, அருணாவுக்கு தமிழ் பிடிக்கும், உனக்கு ஹிந்தியா என்று கேட்டு சிரித்தார். அவளுக்கு உலகமே சுழலுவது போல் இருந்தது. அப்பா நல்லா இருக்காரா? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு போல. எந்த ஊரில் உன்னை கொடுத்தது? அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டார். அதற்குள் ஆஷா அவர் கையை பிடித்து தடுத்து தளிரின் முகத்தை ஜாடையால் காட்டினார். அவளுக்கு உங்களை சுத்தமாக ஞாபகம் இல்லை போல, ஏதோ மாதிரி பார்க்குறா என்றார் சங்கடமாக. அதில் கபிலனின் முகம் மாறியது. பின் தன்னை சமாளித்து சின்னதாக புன்னகைத்தார். சரிம்மா, அம்மா கிட்ட கபிலன் சார் விசாரிச்சார்னு சொல்லு என்று விட்டு செல்லமாக அவர் தலையை அழுத்தி கொஞ்சி விட்டு சென்றார். சிறிது நேரம் அவர் சென்ற திசையையே வெறித்தவள் அப்படியே மயங்கி சரிந்தாள். ஐயோ மிஸ், மிஸ்! குழந்தைகள் பதறி கத்தினார்கள். ஒரு பெண் வேகமாக சென்று மற்றொரு ஆசிரியையை அழைத்து வந்தார். அவர் வந்து தளிரின் முகத்தில் தண்ணீர் தெளித்து கன்னத்தில் அடித்து எழுப்பினார். மெல்ல கண்களை திறந்தவள் வெடித்து அழ ஆரம்பித்தாள். தளிர், என்னாச்சு? எதுக்கு அழற? எங்க பாரு. அவளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்த முயன்றார். மிஸ், வேறு ஸ்கூல் டீச்சர் ஒருத்தரும் சார் ஒருத்தரும் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம்தான் மிஸ் மயக்கம் போட்டுட்டாங்க. யார் அவங்க? ஏதாச்சும் தப்பா பேசினாங்களா? இல்லை மிரட்டுனாங்களா? சண்டை போட்டாங்களா? கோபத்தோடு அவர் கேட்க, இல்லை மிஸ் என்றனர் பிள்ளைகள். அதற்குள் தன் கைப்பையை நடுங்கும் கரங்களில் எடுத்து எதையோ தேடினாள் தளிர். என்ன வேணும் தளிர்? என் ஃபோன், என் ஃபோன், என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும் என்றாள் நடுங்கிக் கொண்டே. அவரே அவள் பையில் இருந்து ஃபோனை எடுத்து நீட்ட அதன் பிறகே செந்திலை அழைத்தாள். அவள் பேசிக்கொண்டிருக்கும் போது பிள்ளைகளை அழைத்து சென்று வேறொரு ஆசிரியையிடம் விட்டுவிட்டு மீண்டும் அவளிடம் வந்தார். தளிர் அப்போது இருந்த நிலையில் மொத்த விவரங்களையும் தெளிவாக சொல்ல முடியாமல் போக செந்தில் அந்த ஆசிரியையிடம் பேசி அவளை பத்திரமாக பார்த்து கொள்ள சொன்னான். தான் உடனே அங்கே கிளம்பி வருவதாக அவன் சொல்ல, 6 மணிக்குள்ளே இங்கே இருக்கிற மாதிரி பாருங்க, நாங்கள் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்துடுவோம் என்றார். அதற்குள் வந்து விடுவதாக உறுதியளித்தவன் உடனே செல்வத்தை அழைத்து விவரம் தெரிவித்துவிட்டு கிளம்பினான். அவனை தனியே அனுப்ப யோசித்து சண்முகமும் அவனோடு கிளம்பினார். அவர்கள் இருவரும் அங்கே சென்று சேர்ந்தபோது தளிர் எங்கேயோ வெறித்தபடி அமர்ந்திருந்தாள். செந்திலை கண்டதும் ஓடி வந்து அணைத்து கொண்டாள். எங்க அம்மா எங்கெங்க என்றாள் அழுகையினோடே.
மெல்ல அவளை சமாதானம் செய்து விவரங்களை அறிந்து கொண்டு செல்வத்தை அழைத்து அனைத்தையும் கூறினான். சண்முகமும் அவனிடம் பேச இருவரும் சேர்ந்து முடிவெடுத்து உடனே தளிரையும் அழைத்து கொண்டு புதுக்கோட்டை சென்றார்கள். அங்கே தெரிந்தவர்கள் மூலம் அதற்குள் கபிலனின் முகவரியை கண்டுபிடித்து அவர்களுக்கு அனுப்பி வைத்தான் செல்வம். அவர்கள் அங்கே போய் சேர்வதற்கும் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு செல்வமும் சிவலிங்கமும் வீட்டிற்கு வருவதற்கும் சரியாக இருந்தது. என்ன செல்வம் இது? வருத்தத்தோடு கேட்டார் அமுதா. பார்க்கலாம் சித்தி. நீ விசாரிக்கும்போது யாருமே இதை பற்றி சொல்லலையா மாமா? இல்லை மலரு, அந்த கபிலன் சார் ஏதோ டெம்பரவரியாக தான் அந்த ஊர் ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்திருக்காரு. 6 மாதம்தான் இருந்திருக்காரு. அதனால் யார் கூடவும் அதிகம் பழக்கம் இல்லை. அவரை பற்றி யாருக்கும் அதிகமாக தெரியவும் இல்லை. எல்லாரும் சொன்னது கிருஷ்ணன் பொண்டாட்டி ஒரு வாத்தியார் கூட ஓடி போயிட்டா அப்படின்றது மட்டும்தான். ஒருவேளை அவள் அப்பாவே ஏதாச்சும் பண்ணியிருப்பாரா? தங்கமணி கேட்க, சச்ச இல்லைம்மா என்றான் அவசரமாக. இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது செல்வம் என்றார் சிவலிங்கம். இல்லைப்பா, நிச்சயமாக இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த சார் பத்திரிகை வீட்டுக்கு அனுப்பியிருந்தா தளிர் அப்பாவுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இல்லை? அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்ப்பா. கிருஷ்ணராஜின் மேல் செல்வத்தின் நம்பிக்கையை கண்கள் சுருக்கி யோசனையாக பார்த்தாள் மலர். அப்போ அவருக்கு தெரியாமல் போனால் அவள் தாத்தா பாட்டிக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் இல்லை மாமா? அந்த வீட்டில் இவங்க 2 பேரை தவிர அவங்க 2 பேர் மட்டும்தானே? செல்வம் யோசனையில் ஆழ்ந்தான். மாமா, நீ யாரை வச்சு அவங்க விசாரிச்ச? இப்போ அவங்கள வச்சு அவள் தாத்தா பாட்டியை விசாரிக்க சொல்லலாம் இல்லை? சொல்கிறேன். அவள் பாட்டி இப்போ உயிரோடு இல்லை, இறந்து 2 வருஷம் ஆச்சு. தாத்தா மட்டும்தான் இருக்காரு. நீ எதுக்கும் அக்காவும் மாமாவும் சொல்கிற மாதிரி தளிர் அப்பாவை கூப்பிட்டு ஏன் ஒரு தடவை கேட்கக்கூடாது? அமுதா கேட்டார். சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு கிருஷ்ணராஜை அழைத்தார். சொல்லு செல்வம். கொஞ்சம் எங்கள் மண்டி ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா மாமா? இந்நேரத்துக்கா? என்னாச்சு செல்வம்? ஒன்றும் இல்லை மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தளிருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? பதட்டத்தோடு கேட்டார். அதெல்லாம் இல்லை மாமா, நீங்கள் வாங்க, நேரில் பேசலாம். இருவருமே இயல்பாக பேசிக்கொண்டதை யோசனையாக பார்த்து கொண்டிருந்தாள் மலர். செல்வம் மண்டிக்கு கிளம்பி செல்ல அதற்குள் புதுக்கோட்டையிலிருந்து சண்முகம் அழைத்து அங்கே அறிந்து கொண்ட விஷயங்களை தெரிவித்தார். அழைப்பு மணி ஒலித்ததும் கதவை திறந்த ஆஷா தளிரை கண்டு புன்னகைத்தார். வாமா, ஒரு வழியா சார ஞாபகம் வந்துடுச்சா என்றார். அப்போதுதான் அருகில் இருந்த செந்திலை பார்த்தவர் யோசனையாக புருவம் சுருக்கினார். தளிரோட ஹஸ்பண்ட் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் புன்னகையோடு. வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்னங்க என்று உள்ளே பார்த்து அழைத்தார். சண்முகத்தை யோசனையாக பார்க்க, எங்க அப்பா என்றான் செந்தில். இவளுடைய கணவன் வருவது சரி, இவள் மாமனார் ஏன் வர வேண்டும் என்று அவர் யோசித்து கொண்டிருக்கும் போதே தளிர்குட்டி என்றபடியே ஒரு பெண்ணோடு வந்தார் கபிலன். என் பொண்ணு என்று அவளை அறிமுகப்படுத்தி வைத்தார். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா என்றான் செந்தில். அவர்கள் மூவரையும் மாடிக்கு அழைத்துச் சென்றார் அவர். நீங்க எப்போ தளிர் அம்மாவை கடைசியா பார்த்தீங்க? சண்முகம் கேட்டார். நான் ஊரை விட்டு வந்த அன்னைக்கு தான். நீங்க கல்யாண பத்திரிக்கையை எப்போ அனுப்புனீங்க? அங்கே இருந்து வந்து ஒரு 5-6 மாசத்துல. திகைத்து மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன ஆச்சு? நீங்க கடைசியா தளிர் அம்மாவை பார்த்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க? பெருசா எதுவும் இல்லை. என்ன வழி அனுப்ப வந்தா, எனக்கு ஒரு வாழ்த்து அட்டை கொடுத்தா, கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிட்டா. தனியாக தான் வந்தாங்களா? ஆமாம், எப்பவும் தளிரை கூட்டிக்கிட்டு சாயந்தரம் தான் வருவா. அன்னைக்கு பகலில் வந்ததால தளிர் ஸ்கூலுக்கு போயிருந்தா. வாழ்த்து அட்டை கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது உங்ககிட்ட இன்னும் இருக்கா? இருந்தா அதை நாங்கள் பார்க்கலாமா? தாராளமாக காட்டுறேன். ஆனால் என்ன விஷயம், ஏன் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்கன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும். செந்தில் தளிரை பார்க்க அவளோ பார்வையை எங்கோ வெறித்து கொண்டிருந்தாள். அன்னைக்கு நீங்கள் ஊரை விட்டு வந்ததுக்கப்புறம் தளிர் அம்மாவை காணோம். எல்லோரும் உங்கள் கூட ஓடி போயிட்டதா? ஏய், அவன் முடிக்கும் முன் ரௌத்திரமாக கத்தினார். அதில் மூவருமே அதிர்ந்துதான் போனார்கள். அசிங்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? அவளுக்கு கிருஷ்ணன் சாருனா அவ்வளோ இஷ்டம். சாருக்கு அவன் மேலே அவ்வளோ காதல். அதெல்லாம் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு புரியாது. அவளை புரிஞ்ச ஒரு நல்ல நண்பனா எனக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனா அவர் எந்த அளவுக்கு அருணா மேலே காதலாக இருந்தா அப்படி அவ மேலே உயிராக இருப்பாருன்னு யோசிச்சிருக்கேன். நானும் என் மனைவி மேலே அப்படி ஒரு காதலை வைக்கணும்னு அவங்கள பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இப்பொழுது பைத்தியம் பிடித்தவள் போல் உறக்க சிரித்தாள் தளிர். இதுவரை ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தவள் இப்படி சிரிக்கவும் அவளை கபிலன் புரியாமல் பார்த்தார். செந்தில் அவளை தோளோடு அணைத்து, அமைதியா இரு தளிர் என்றான் மென்மையாக. அவன் நெஞ்சில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதாள்.
என் அம்மா எங்கெங்க என்று ஆரம்பித்து விட்டாள் மறுபடியும். அவளை மெல்ல சமாதானம் செய்தான் செந்தில். அதற்குள் சண்முகம் எல்லா விவரங்களையும் கபிலனிடம் சொல்ல அவர் முகம் இறுகி போனது. அவர் வேகமாக சென்று அருணா கடைசியாக அவரிடம் தந்த வாழ்த்து அட்டையை கொண்டு வந்து காட்டினார். இனி வரும் காலங்கள் இனிய வசந்த காலங்களாக இன்பங்களை நிறைக்கட்டும். வாழ்த்துக்களோடு உங்கள் அன்பு தோழி அருணா கிருஷ்ணன். தன் அம்மாவின் கையெழுத்தை கண்ணீரோடு வருடினாள் தளிர். அதை செந்தில் படித்துவிட்டு தளிரை பார்க்க, இது அம்மா கையெழுத்து தாங்க, அம்மா இப்படி தான் எழுதுவாங்க என்றாள். பெயரில் கூட கணவனை தள்ளி வைக்காத ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக ஓடுகாலி பட்டம். மனதிற்குள் வெம்பி போனார் சண்முகம். சண்முகத்தின் போனின் வழியே ரெக்கார்ட் செய்யப்பட்ட அனைத்தையும் கேட்ட செல்வத்தின் முகம் இறுகியது. சிறிது நேரத்தில் கிருஷ்ணராஜ் வந்தார். என்ன செல்வம், எதுக்கு அவசரமா வர சொன்ன? தளிரோட அம்மா எங்க? அவனுடைய குரல் கர்ஜனையாக ஒலித்தது. அருணா எங்கே? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.